ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது 2K லவ் ஸ்டோரி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோவும் ஹீரோனியும் சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஹீரோ ஹீரோனி எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ரெண்டு பேருமே டிஸ்கஷன் பண்ணி தான் முடிவு எடுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சம்பந்தமா நிறைய வீடியோவை இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டு பிரபலமா ஆகிருந்தாங்க. இந்த மாதிரி சமயத்துல ஒரு நாள் ஹீரோ கிட்ட அவர் கூட காலேஜ்ல படிச்ச பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுது. இந்த லவ்வுக்கு ஹீரோனி ஓகே சொல்றாங்க. இதனால ஹீரோ அந்த பொண்ணு கூட டேட்டிங் பண்றாரு. ஒரு நாள் அந்த பொண்ணும் ஹீரோவும் பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிருது. அதுல அந்த பொண்ணு இறந்த போயிருது. இதனால ஹீரோ ரொம்ப சோகமா இருக்காரு. ஹீரோவை ஒரு வழியா ஹீரோனி நார்மல் லைஃபுக்கு கொண்டு வராங்க. இதுக்கப்புறம் ஹீரோவுக்கும் ஹீரோனிக்கும் வேற வேற நபர்களோட கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. ஹீரோவுக்கும் ஹீரோனிக்கும் இடையில இருந்தது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தானா, இல்ல ரெண்டு பேருக்குள்ளே லவ் இருந்துச்சா இல்லையா? படத்தோட லாஸ்ட்ல யாருக்கும் யாருக்கும் கல்யாணம் முடிஞ்சது. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் 2K ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் லவ்வுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத படத்துல நல்லா காட்டியிருக்காங்க. ஒரு பையனும் பொண்ணும் நல்லா பேசினாலே லவ் மட்டும்தான் அப்படின்னு இந்த காலகட்டத்துல எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் படத்தோட கதையை கொண்டு போயிருக்காங்க. படத்தோட ஹீரோ ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்காரு. இந்த படத்துல ஹீரோவோட கேரக்டர் டிசைனிங்கும் ரைட்டிங்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஹீரோயினி மனக்குழப்பத்துல இருப்பாங்க. அப்போ ஹீரோ ஹீரோயினிக்கும் மத்தவங்களுக்கும் புரியுற மாதிரி ஒரு விஷயம் சொல்வாரு. அதெல்லாம் படத்துல சூப்பரா இருந்துச்சு. படத்தோட ஹீரோயினி கதைக்கேத்த ஹீரோனியா நல்லா நடிச்சிருக்காங்க. இதை தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை எந்த குறையும் இல்லாம நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜாவும் இருந்துச்சு. படத்தோட கிளைமேக்ஸ்ல டைரக்டர் என்ன கான்செப்ட்ல படத்தை பிரசன்ட் பண்ண நினைச்சாரோ அதுல எந்தவித கன்ஃபியூஷனும் இல்லாம கரெக்டா பிரசன்ட் பண்ணிருக்காரு. பாலசரவணனோட ஒரு சில காமெடி படத்துல கிளிக் ஆயிருக்கு. அதுலயும் ஒரு சீன்ல 2K ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன, அது எத்தனை வகைப்படும்னு ஒரு டெபினிஷன் கொடுப்பாரு. அதெல்லாம் படத்துல செமையா இருந்துச்சு. படத்தோட மியூசிக் படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட பேரு 2K லவ் ஸ்டோரின்னு வச்சதுக்கு பதிலா 2K ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரின்னு வச்சிருக்கலாம். படத்தோட கதை அப்படிதான் இருக்கு. இப்போ உள்ள 2K பிள்ளைங்க பிக்கப் டிராப் எஸ்கேப்னு கணக்கே இல்லாத அளவுக்கு லவ் பிரேக்கப்னு போயிட்டே இருக்காங்க. இதுதான் உண்மை. பட் டைரக்டர் 2K பசங்களுக்குள்ள இந்த அளவுக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு படத்தை எடுத்திருக்காரு. அதை உண்மையாவே ஏத்துக்க முடியல. படத்தோட கான்செப்ட் ஒண்ணுதான், பட் கதை வேற வேற ட்ராக்ல டிராவல் ஆகுது. ஹீரோவும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு இறந்ததும் ஒரு 4-5 மாசம் ஹீரோ அப்செட்டா இருப்பாரு. அடுத்து இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிடுவாரு. இதெல்லாம் என்ன சின்சியர் லவ்னு தெரியல. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல தேவையில்லாம நிறைய சீன்ஸை வச்சிருக்காங்க. படத்துல உள்ள பாட்டு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பாட்டு வருது, அதெல்லாம் ஏன்னே தெரியல. படத்துல உள்ள சில சீன்ஸ் லேக்கிங்கா இருக்கு. குறிப்பா சொன்னா ஹீரோனியோட அம்மா அப்பா ஒரு சீன்ல ஹீரோனிய ஹீரோ கிட்ட பேச விடாம பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப லேக்கிங்கா இருந்துச்சு. இந்த 2K லவ் ஸ்டோரி மூவி டைரக்டர் சுசீந்திரன் படம் மாதிரியே இல்ல. இவரோட டைரக்ஷன்ல வெளிவந்த வெண்ணிலா கபடி குழு, நான் மகானல்ல, பாண்டிய நாடு, பாயம்புலி போன்ற படங்கள் எல்லாமே அவரோட டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அந்த படத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் சரியில்லைன்னு தான் தோணுச்சு. இந்த படத்தை சுசீந்திரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஜெகவீர், மீனாட்சி, பாலசரவணன், ஜெயபிரகாஷ் இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஒரு ஆவரேஜான ரொமான்டிக் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.